சொல்லிருக்காரு. எக்காரணத்தை கொண்டும் ஸ்ரீலங்கா ஏர்வேஸ் பயன்படுத்தக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் ஸ்ரீலங்கா டூரிஸ்ட் ப்ரமோட் பண்ணக்கூடாது சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? இதுக்காக தான். இதெல்லாம் தமிழ் தேசியம் பேச உருவாக்கி கொடுங்க. இலங்கைக்கு நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்? உலக நாடுகளிடம் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் உலக நாடுகளில் என்ன கோரிக்கை வைக்கிறோம்? இலங்கை செய்த இனப்படுகொலை சொல்லி அறிவிக்கிறோம். அந்த நாடு விசாரணை பேர்ல அந்த இனப்படுகொலை குற்றவாளிகளை தூக்கு ஏற்றணும். அதை செய்ய மறுக்குனா இலங்கைக்கு பொருளாதார தடையை கொண்டு வரணும். இதெல்லாம் மிக கோரிக்கை. பொருளாதார தடையை கொண்டு வரணும். குறைந்தபட்சம் தமிழ்நாடு பொருளாதார கொண்டு வரணும். வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொலியில் என்னத்தை பற்றி கதைக்க போகின்றோம் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கும் மூத்த அரசியல்வாதி, அரசியல் வல்லுனர், தமிழ் தேசியத்தை கண்டுபிடித்தவர், தமிழ் தேசியத்தை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் தேசிய ஞானி, சித்தர், புலவர், தமிழ் மூதாதை என்று பல பேர்களால் அழைக்கப்படும் பாரிசாலன் அவர்களை பற்றித்தான் பேச போகின்றோம். வாருங்கள் பேசுவோம். அவரை பற்றி என்ன கதைக்க போகின்றோம் என்றால், மே 18 அன்று அவர் ஒரு இயக்கத்தை தொடங்கியவராக்கும். முதல் முறையாக அவர் தனது யூடியூப் ஸ்டூடியோவை விட்டு வெளியில் வந்து ஒரு நிகழ்வை நடத்தியுள்ளார். அதாவது மே 18 இன ஒழிப்பு நாளை அனுஷ்டித்துள்ளார். ஒரு சின்ன அறை ஒன்றுக்குள் ஒரு 10 பேரை கூட்டி அவர் பேசும் பொழுது சில கருத்துக்களை எடுத்து விட்டிருந்தார். அதாவது தமிழர்கள் வந்து இலங்கையை புறக்கணிக்க வேண்டும், இலங்கைக்கு சுற்றுலா செல்வதை புறக்கணிக்க வேண்டும், இலங்கை விண்ணூர்தியை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அதனால் அப்படி செய்தால்தான் ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்தை முடக்க முடியும் என்று சொல்லியிருந்தார். அண்ணன் பாரிசாலன் வந்து 2009 காலப்பகுதியில் இருந்து எண்ணம் அவர் வெளியில் வரவில்லை போல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள் தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் அனைவரும் புறக்கணித்தோம். இலங்கை பொருட்களை வாங்குவது, இலங்கைக்கு போவது, இலங்கை விமானத்தில் பயணிப்பது அனைத்தையும் புறக்கணித்தோம் சண்டை காலத்தில். ஏனென்றால் அதுதான் அந்த வருமானங்களும் சண்டைக்கு ஆயுதங்கள் வாங்குவதற்கும் படையினருக்கு சம்பளம் கொடுப்பதற்கும் அந்த வருமானங்கள் உதவுவது என்று நாங்கள் அந்த காலத்தில் புறக்கணித்தோம். அது உண்மைதான். அந்த காலத்தில் புறக்கணித்தோம். ஒன்றும் வாங்கவில்லை. இலங்கையிலிருந்து ஏற்றுமதியும் செய்யவில்லை வெளிநாடுகளுக்கு பொருட்கள். தமிழர்கள் முற்றுமுழுதாக புறக்கணித்திருந்தோம். காலப்போக்கில் அது அப்படியே மாற்றப்பட்டு விட்டது. ஏனென்றால் அங்கு பொருளாதாரத்தில் இருப்பது தமிழர்களும். இலங்கையில் இருந்து இலங்கை பொருட்களை ஏற்றுமதி செய்வது, இறக்குமதி செய்வது என்று இலங்கையில் இருக்கும் தமிழர்களும் ஈடுபடுகின்றனர். அவர்களின் பொருளாதாரங்களும் பாதிக்கப்படுகின்றது. அதைவிட இந்தியா, சீனா, உலக நாடுகள் போன்றவை இலங்கைக்கு வட்டியில்லா கடன் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் இந்தியாவும் கொடுக்கின்றது வட்டியில்லா கடன். அவர்களுக்கு பொருளாதாரம் தேவையே இல்லை. அவர்கள் கடனில் வாழ்கிற நாடு. அவர்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. அவர்கள் என்ன பிரச்சனை என்றாலும், எண்ணெய் பிரச்சனை வந்தாலும் இந்தியா தூக்கி கொடுத்து விட்டிடும், சாப்பாட்டு பிரச்சனை வந்தாலும் இந்தியா தூக்கி கொடுத்து விட்டிடும். அவர்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பாரிசாலன் அதையெல்லாம் பற்றி கேட்க மாட்டேன். அவருக்கு வன்மம் உள்ளோடு இருக்கின்றது. அவற்றை வன்மத்தின் வெளிப்பாடு தான் இந்த பேச்சு. ஈழத்தமிழர்களை பற்றி, இலங்கையில் இருக்கும் ஈழத்தமிழர்களை பற்றி அவர் ஒன்றும் யோசிக்கவில்லை. அங்கு இருக்கும் மக்கள் எப்படி வாழ்வது, பொருளாதாரம் எப்படி இருப்பது போன்ற எண்ணங்களும் இல்லை. இப்பொழுது நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை புறக்கணிக்கலாம். மதுரையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு இண்டிகோ விமானம் போகின்றது. அந்த விமானத்தில் வரும் வருமானம், டேக்ஸு எல்லாம் யாருக்கு போகுது? யாழ்ப்பாணத்து மக்களுக்காக போகுது. அதுவும் இலங்கை அரசாங்கத்துக்கு தானே போகுது. தூத்துக்குடியிலிருந்து கப்பல் போகுது யாழ்ப்பாணத்துக்கு. அதில் பயணிக்கும் மக்கள் கொடுக்கும் டேக்ஸ் எல்லாம் யாருக்கு போகுது? தமிழ் மக்களுக்காக போகுது, அரசாங்கத்துக்கு தானே போகுது. அவர்கள்தான் உழைக்கிறார்கள். பாரிசாலன் வேண்டுமென்று இப்படியான கருத்துக்களை எடுத்து விடுகிறார், குழப்பங்களை விளைவிப்பதற்கு. இலங்கை அரசுக்கு வருமானம் வந்து நாங்கள் கொடுப்பதும் யார் கொடுப்பதும் ஒரு தூசு. உங்களுடைய நாடு அள்ளி கொடுக்கின்றது. இலங்கை வட்டியில்லா கடன் என்று சொல்லி எப்பவும் அள்ளி கொடுத்து கொண்டு வருகிறது. இப்போவும் ஈரான் பிரச்சனையில் எண்ணெய் வரவில்லை என்றவுடன் முதலாவதாக எண்ணெயை தூக்கி கொடுத்தது இந்தியா இலங்கைக்கு. இந்த அப்படி என்று முதல் உங்கள் நாட்டை சொல்லுங்கள், ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி உங்கள் கட்சியை வைத்து, நீங்கள் தொடங்கிய கட்சியை வச்சு பெரும் ஆர்ப்பாட்டமாக செய்யுங்கள், வீதியில் இறங்குங்கள்.
வெறும் யூடியூப்பில் இருந்து கதைப்பதை விட்டு வீதியில் இறங்குங்க, வீதியில் இறங்கி போராடுங்க. ஒரு கட்சி நடத்துகிறவனுக்கு ஆதரவு கொடுப்போம் இல்லை, யூடியூப்பில் இருந்து கொண்டு அட்வைஸ் மட்டும் பண்ணுவது. இதுதான் அவங்களோட அரசியல். களத்தில் நிற்பவனுக்கு தான் தெரியும் அதன் வலியின் வேதனை. உங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்வு நடத்துவதற்கே போதும் என்று ஆகிவிடுவதில்ல, தெரியுதா? 10,000 20,000 மக்களை பெருவாரியாக கூப்பிட்டு ஒரு மாநாட்டை நடத்துவது எவ்வளவு கஷ்டமான செயல் நாம் தமிழர் கட்சி. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் அட்வைஸ் மலையா அள்ளி விட்டுக்கொண்டே இருப்பீங்க, அட்வைஸாக விட்டுக்கொண்டே இருப்பீங்க. களத்தில் வந்து செய்யக்கானே தெரியுது அது இந்த பிரச்சனையால். இது இந்த வன்மமான பேச்சு என்னது கண்டு எங்களுக்கு தெரியும். இப்போ தேர்தல் முடிந்த பிறகு சாட்டை திருமகன் இலங்கைக்கு போனதுன்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு விட்டார். அது உண்மையோ பொய்யோ இன்று வரைக்கும் தெரியாது. ஆனால் முதலில் அதை தூக்கி கொண்டு ஓடி வந்தது பாரிசாலன் தான். இந்தா போய்விட்டான் இலங்கைக்கு, சாட்டை போய்விட்டான், இலங்கையின் இரட்டை உளவாளி சாட்டை துரைமுருகன் என்று தூக்கி கொண்டு வந்தது நீங்கள் தான். உலகத்திலே எல்லா நாட்டிலையும் ஈழத்தமிழர் பறந்திருக்கிறோம். இப்போ விடுமுறை காலம் தொடங்க போகுது, என்ன 1-2 மாதத்தில் விடுமுறை காலம் தொடங்க போகுது. பாருங்கள் எப்படி அவர்கள் சாரையாக இலங்கைக்கு போக போகிறார். அது எங்கட மண், அந்த மண்ணுக்கு நாங்கள் போகத்தான் வேணும். தெரிஞ்சோ தெரியாமலோ இலங்கை ஊடாகத்தான், கொழும்பின் ஊடாகத்தான் நாங்கள் போக வேண்டும். எங்கட மண்ணுக்கு போகாமல் நாங்கள் இருக்க முடியாது. இலங்கைக்கு பொருளாதாரம் போய்விடும் என்பதற்காக நாங்கள் எங்கள் மண்ணை மறுத்து இங்கேயே இருக்க முடியாது. நாங்கள் எங்கள் மண்ணுக்கு போகணும், எங்கள் சொந்தங்களை பார்க்கணும், நாங்கள் அங்கே இருக்கிறோம் என்று காட்டணும். அங்கே நாங்கள் தொழில்களை செய்யணும், நிலங்களை வாங்கணும். அப்படித்தான் நாங்கள் எங்கள் இருப்பை மேற்கொள்ள முடியும். நாங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டால் சிங்கள குடியேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஈழத்தில் சிங்கள குடியேற்றங்கள் பெருவாரியாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் அங்கு செல்லவில்லை என்றால், நாங்களும் அங்கு வியாபாரங்களை தொடங்கவில்லை என்றால், நிலங்களை வாங்கவில்லை என்றால் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் புரியாமல் எல்லாம் எனக்கு தான் தெரியும், என்ன அது மூளை காது வழியாக வழிகிறது என்று சும்மா யூடியூப்ல இருந்து கதையை சொல்லட்டி கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கக்கூடாது. சும்மா நீங்கள் வேணுமென்றால் கதைங்க பகுதியாக இந்த இலுமினாட்டி, டீப் ஸ்டேட் அதுகளை பற்றி கதைங்க நாங்கள் பார்க்குறோம். பொழுதுபோக்காட்டி உங்களோட தான் இங்கே ஓடுறது. கடையில் நானும் உங்களோட வீடியோக்களை தான் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கிறேன் நான். சிலது நீங்கள் சொல்கிறத கேட்டு என்ன செய்கிறேன். இந்த காணொலி செய்ய வேண்டியது நீங்கள் கதைக்கிறது முற்று முழுதான புலை. இனி நாங்கள் புறக்கணிக்க முடியாது, ஈழத்தமிழர் புறக்கணிக்க முடியாது. இலங்கை ஊடாகத்தான் நாங்கள் சென்று ஆகவே வேண்டும். அங்கு பொருளாதாரம் எங்களின் ஈழத்தமிழர்களின் கொழும்பில் யார் கூடுதலான தொழில் நிறுவனங்களை வைத்திருப்பது? தமிழர்கள் தான் கூடுதலான தொழில் நிறுவனங்களை வைத்திருக்கின்றனர். அவர்கள் அடி வாங்க முடியாது, அவர்களும் வியாபாரம் செய்யத்தான் வேண்டும். எங்களின் காசை வைத்து இலங்கை அரசாங்கம் இனி ஒன்றும் செய்ய இயலாது, அதை செய்யவும் காணாது. அவர்களுக்கு சீனா, இந்தியா, பாகிஸ்தான், வெளிநாடுகள் போன்றவை அள்ளி காசை கடனாக கொடுத்துருக்கேன், வட்டியே வேண்டாம் இந்த வச்சிரண்டு. அதில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள், கடனில் தான் அவர்கள் நாடு மூழ்கி உள்ளது. நாங்கள் ஃப்ளைட் எடுத்து போடுறதால அங்கே ஒன்றும் அவர்கள் வல்லரசாக போகிறதும் இல்லை, ஒன்றும் நடக்கப் போவதில்லை. நீங்கள் உங்கள் கட்சியை வைத்து ஆர்ப்பாட்டங்களை செய்யுங்கள், தினமும் தெருவுக்கு வாருங்கள், செய்யுங்கள். இலங்கை தூதரகத்துக்கு முன்னால், சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு முன்னால் போய் நின்று ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பாட்டங்களை செய்யுங்கள். நீங்கள் காணொலி செய்யும் நேரத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை செய்யுங்கள், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கையில் எடுத்து இலங்கை தூதரகத்துக்கு முன்னின்று ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள், நாங்களும் உங்களுக்கு ஆதரவு வழங்குகின்றோம். இப்படி தேவையில்லாத கருத்துக்களை கூறி மக்களுடைய குழப்பங்களை ஏற்படுத்தாமல் நீங்கள் காத்திரமான நடவடிக்கைகளை எடுங்கள். உங்கள் கட்சி பேர் கூட எனக்கு தெரியாது, உங்கள் கட்சி சார்பாக விரைவில் போராட்டங்கள் அறிவிப்பீங்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். சும்மா யூடியூப்பில் இருந்து கதைப்பதை விடுத்துவிட்டு நீங்கள் உங்களை போன்றவர்கள்லாம் முக்கியமான காரணம். நாங்கள் எல்லாம் யூடியூப்பில் வந்து கதைப்பது எங்களுக்கு பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இணையதளங்களை நாங்கள் தொழிலில் தான் இருக்கின்றோம், தொழில் இடத்திலிருந்து தான் இந்த காணொலிகளையும் செஞ்சு போடுகின்றோம். எங்களுக்கு இதிலிருந்து வருமானம் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இல்லை. ஆத்தாத காரணத்தால் தான் நாங்கள் எல்லாம் இப்பொழுது அரசியல் கதைக்க வேண்டிய நிலைமை வந்தது. எவ்வளவு வன்மம் இந்த தேர்தலில் நாம் தமிழர் பின்னடைவை ஏற்படுவதற்கு உங்களை போன்றவர்கள் முக்கியமான காரணிகள். திராவிட கட்சியில் திமுகவில் தொண்டர்கள் இருக்கிறார்கள், விஜய் கட்சியில் தொண்டர்கள் இருக்கிறார்கள், வேறும் பல தேசிய கட்சிகளின் தொண்டர்கள் இருக்கிறார்கள், ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். யாரும்
அந்த கட்சிகளுக்கு அட்வைஸ் பண்ணுவதே இல்லை. நான் கண்டதில்லை அட்வைஸ் பண்ணி அதை செய் அதை செஞ்சால் நல்லது, இதை செய்யலையாண்டு அட்வைஸ் பண்ண கட்சி என்ன சொல்கிறதோ அதை தூக்கி கொண்டு வருவார்கள் எங்களுடன் சண்டைக்கு. ஆனால் இந்த தமிழ் தேசியத்தில் மட்டும்தான் ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆளுக்கு அட்வைஸை அள்ளி வீசிக்கொண்டே இருக்கிறது. சீமான் அங்கே போனால் தப்பு, அவரை பார்த்தா தப்பு, இங்கே போனது தப்பு, எல்லாம் தப்பு. நீங்கள் தான் எல்லாம் தெரிந்தவர்கள் என்றால் முன்னொன்று செய்ய வேண்டியதுதான். அட்வைஸாக செய்த களத்தில் நிற்கிறவனுக்கு தானே தெரியும் அதன் வலியும் வேதனையும். ஏசி ரூமில் இருந்தோன்னு நாங்கள் கருத்துக்களை அள்ளி வீசலாம், அட்வைஸ்களை அள்ளி வீசலாம். இதை செஞ்சிருக்கலாம், அதை செஞ்சுக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம், இப்படி செஞ்சுக்கலாம், அங்கே போயிருக்கலாம், இங்கே போயிருக்கலாமான்ட்டு. ஆனால் அது களத்தில் கரைச்சலான விஷயம் என்று களத்தில் நிற்பவர்களுக்கு தான் தெரியும். நாங்கள் பின்னால் இருந்து ஆதரவை வழங்கலாம். அவர்களுக்கு நாங்கள் அட்வைஸ் செய்கிறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவர்கள். கருத்துக்களை சொல்லலாம், அட்வைஸ் செய்து நீ இதைத்தான் செய்யணும், நீ இதை செஞ்சிருக்கணும், அதை செஞ்சிருக்கணும் என்று சொல்வதற்கு யாருக்கும் அருகதை இல்லை. களத்தில் நிற்பவன் தான் அதை பார்க்க வேண்டும். களத்தில் நிற்கும் தலைவனுக்கு தெரியாதா என்ன செய்ய வேண்டும் என்று? அண்ணன் பாரிசாலன் அவருடன் சேர்ந்து அண்ணன் அருணோ வருண் என்னதான் நீங்கள் செய்கிறீங்க? அதோட அந்த ஜவாவா அவங்களோட பேரும் வருது இல்லையா? அவங்களோட பதிவுகளை நான் இந்த எக்ஸ் தளத்தில் இந்த தேர்தல் காலங்களில் பார்த்தேன். எத்தனை கட்சிக்கு தாண்டா மாறி மாறி செம்படிப்பீங்க? தமிழ் தேசியம்ன்றீங்க, புறாக திராவிடத்தோட போய் கூட்டணி வச்சுக்கலாமன்றீங்க. என்ன கருவாட்டு சாம்பாரான்னு குலைக்க சொல்கிறீங்க நீங்கள்? ஆகவே மக்களே, இவர்கள் தங்கள் இருப்புகளை காட்டிக்கொள்வதற்காக அப்பப்போ இருந்து எதையாவது கிளப்பி விடுவார்கள். இதை நீங்கள் கருத்தில் எடுத்து குழம்ப வேண்டாம். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸை யார் யூஸ் பண்ணுவது? புலம்பெயர் தமிழர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இலங்கைக்கு நேரடியாக இருக்கும் ஒரே விமான போக்குவரத்து உலகத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான். மற்ற ஏர்லைன்ஸ் நாங்கள் எடுத்து போனால் டிரான்சிட்டில் போகணும், அங்கே வேறு நாடுகளுக்கு இறங்கி போகணும். இப்போ பிரித்தானியாவிலேருந்து போகிறோம்டா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான் எடுத்து போகணும். நாங்கள் எங்கள் தேசத்துக்கு போவதற்கு இலங்கை ஊடாகத்தான் சென்றே ஆக வேண்டும். அதை மாற்ற முடியாது. சர்வதேச விமான நிலையம் எங்கள் நாட்டில் இல்லை, ஈழத்தில் இல்லை. ஏன் நேரடியாக சர்வதேச விமான நிலையம் வந்தாலும் நாங்கள் அங்கே போய் இறங்கினாலும் நாங்கள் செலுத்தும் கட்டணத்திலிருந்து வரும் டேக்ஸ் எல்லாம் எங்கே போக போகுது? அவங்களுக்கு தான் போக போகுது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கையை புறக்கணிச்சிட்டு இருந்தால் எங்களோட மக்களை யார் பார்க்குறது? அங்கே இருக்கிறது எங்களோட மக்கள் தானே. இது காலம் கடந்த ஒரு கதை. இலங்கையை புறக்கணிக்க வேண்டும் என்பது இது இப்பொழுதான அரசியல் இல்லை. இலங்கையை புறக்கணிப்பது இப்பொழுதான அரசியல் இல்லை. இலங்கை அரசியலை புறக்கணிப்பது தான் இப்பொழுதான அரசியல். நாங்கள் செய்யணும், அதுக்கு எதிரான அரசியல் தான் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். உலக நாடுகளிடம் நாங்கள் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நீதி நியாயங்களை வழங்குங்கள் என்று சொல்லி அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். பொருளாதாரம், இலங்கை பொருளாதாரம் ஏற்கனவே அது பாதாளத்தில் தான் கிடக்குது. $1 நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு தெரிஞ்சிருந்தால் பாரிசாலன் இதை கதைத்திருக்க மாட்டேன். அவர்களுக்கு இது ஒரு தூசு. அவர்கள் இருக்கும் ஒரு கடன் சுமைக்குள் இது ஒரு தூசு. இந்த வருமானங்கள் நாங்கள் போவது இதை தூக்கி வந்து பாரிசாலன் கதைச்சு கொண்டிருக்கிறார். கதைச்சதை நான் போட்டு விட்றேன். இது கதைக்க வேணும் என்ற வழியாக தான் இதை கதைக்கிறேன். பாரிசாலன் ஒரு வன்மவாதி. இவ்வளோ நாளும் நாங்களும் அவரை நம்பினாங்களான், ஏதோ அவருக்குள்ள இருக்குண்டு. அங்கே ஒன்றும் இல்லை. 4-5 புத்தகத்தை மேய்ஞ்சிட்டு வந்து உண்மையாக அறிவு உள்ளவன் களத்தில் நிற்பான், தலைவனாக நிற்பான். 4-5 புத்தகத்தை மேய்ஞ்சிட்டு வந்து இதில் யூடியூப்பில் இருந்து கொண்டு அது சரியில்லை இது சரியில்லை குறை சொல்கிறவன் ஒரு நாளும் தலைவனாக இருக்க மாட்டான். பார்ப்போம், காலம்தான் இதற்கான பதிலை சொல்லும். பாரிசாலனின் கட்சி பெருவளர்ச்சி அடைஞ்சு அது ஒரு தேர்தல் களத்தில் நிற்க வாழ்த்துகிறோம். மிகப்பெரிய தமிழ் தேசிய கட்சியாக வளர வேண்டும். விரைவில் களத்தில் வந்து போராடுங்கள் பாரிசாலன். ஈழத்தமிழர்கள் நாங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களை வெறும் யூடியூபராக பார்க்க எங்களுக்கு விருப்பமில்லை. உங்களுக்கு இருக்கும் ஞானத்துக்கு நீங்கள் வெளியில் வர வேண்டும். உங்கள் கருத்துக்களை பொது வழியில் தெரிவிக்க வேண்டும், பொது ஊடகங்களில் தெரிவிக்க வேண்டும், தெருவில் நீங்கள் இறங்கி போராட வேண்டும். நாம் தமிழர் கட்சிக்கு இணையான கட்சியாக நீங்கள் வர வேண்டும். அடுத்த இப்போ மே 18 முடிஞ்சது, நவம்பர் 27 மாவீரர் நாள் வரப்போது. உங்களின் மாவீரர் நாள் நிகழ்வு நாம் தமிழர் கட்சியின் மாவீரர் நாள் நிகழ்வை முறியடிக்க வேண்டும். அதுதான் உங்கள் தமிழ் தேசியமாக இருக்க வேண்டும். வெறும் யூடியூப்பில் இருந்து கதைப்பதை நிப்பாட்டி விட்டு
மக்களை எப்படி திரட்டுவது, மக்களை திரட்டி எப்படி போராடுவது என்று எங்களுக்கு காட்டுங்கள். அதுதான் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஈழத்தமிழர்கள் நீங்கள் தமிழ் தேசியம் பேசினால் ஈழத்தமிழர்கள் அதுக்குள் வருவோம், நாங்கள் கேள்வி கேட்போம். எங்களுக்கும் தமிழ் தேசியம் இருக்குது. தமிழ் தேசிய தலைவரை தலைவராக கொண்டவர்கள் நாங்களும் தான். ஆகவே நீங்கள் தமிழ் தேசியம் பேசும் பொழுது நாங்களும் வந்து கேள்வி கேட்போம். நீங்கள் வரும் மாவீரர் நாளுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இணையாக மாவீரர் நாள் நடத்த வேண்டும். உங்களின் பேச்சு யூடியூப்பில் மட்டும் இருக்கக்கூடாது என்பதை கேட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.